நண்பர்களே, ரோலரில் பெயிண்டிங் பண்ணும் பஸ்ஸில் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல் கை வந்து ஸ்டிக்கு போட்டு இறக்கிட்டு, கீழ் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டிக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு, ரோலரால் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல எப்பயாவது பண்ணா கூட ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரியே பெயிண்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்கிறது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா நம்ம அந்த மாதிரி செய்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வேலையை முடிக்கிறதுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. இன்னும் 2 நாள் வேலை செய்யலாமா என்ற எண்ணத்தில் தான் வந்து வேலை செய்வாங்க. சில நேரங்களில் மட்டும் நம்ம ரோலரை வந்து கழட்டி பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்து நம்ம தவறாக நினச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல பின்னாடி வந்து ஸ்டிக் இடிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோலரை தனியாக கழட்டி தான் பெயிண்டிங் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வேலை முடிகிற டைம் ஈவினிங் டைம் வந்தால் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி வந்து ரோலரை தனியாக கழட்டி அடிப்பாங்க. நம்ம அதையும் ஏற்றுக்கலாம். அதே மாதிரி ஒரு பெயிண்டர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ வேலை செய்கிறாரு அதை பொறுத்து நம்ம வந்து அவங்கள வந்து வேலை வாங்கணும். அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கு போர்டு அடின்னு சொல்லிட்டு நம்மள வந்து அவங்கள கண்டிக்க கூடாது. ஆனால் ஸ்டிக்கு போர்டு அடிக்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு வந்து தப்பே கிடையாது, கஷ்டமே இல்லை. ரொம்ப ஈஸியாக பெயிண்டிங் பண்ணக்கூடியது. நீங்கள் வந்து வேலையை வந்து குயிக்காக முடிச்சுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டர் யாரும் வந்து தடையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு என்னவோ அதோட டபுளாக செஞ்சுருக்காங்க, நிறையா வேலை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களை கஷ்டப்படுத்துறது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு, எப்படியா இருந்தாலும் சரி ஹவுஸ் ஓனர் ஆகட்டும், இல்லை இன்ஜினியர் ஆகட்டும், பெயிண்டர் ஆகட்டும் ஏற்றுக்குவாங்க. இருந்தாலும் அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி டைமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கை கழட்டி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செய்வாரான்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு என்ன வேலையோ அதோட என்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா போதுமானது.